இரத்த சர்க்கரையை சீராக வைத்திருக்க என்ன உண்ணலாம்? பொதுவாக நீரிழிவு இருந்தால் என்ன சாப்பிடலாம் என்ற பலரது கேள்விக்கான பதில் வெளிப்படையானது. நமக்கு பழக்கமான சாதாரண உணவை சரியான அளவில் குறித்த நேரத்தில் சாப்பிடுவதே மிகச்சிறந்த வழியாகும். இரத்த சர்க்கரை அளவில் ஏற்ற இறக்கங்களுக்கான ஒரு முக்கிய காரணம் ஒழுங்கற்ற உணவு பழக்கம்தான். சாப்பிட மறந்து விடுவது, நீண்ட இடைவெளி அல்லது இரவு மிகவும் தாமதமாக சாப்பிடுவது. இதற்கு பதிலாக குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிடும் பழக்கத்தை ஏற்படுத்தி தேவைப்பட்டால் நாள் முழுக்க சிறிய சமநிலையான உணவாக சாப்பிடலாம். இதற்கான ஒரு எளிய முறை சரிவிகித உணவு தட்டு, பேலன்ஸ்ட் பிளேட். அரை தட்டு காய்கறிகள், பசலை, வெந்தயக்கீரை போன்ற பச்சை நிற கீரை வகைகள், பச்சை காய்கறிகள், சாலட். கால் தட்டு மாவுச்சத்து, முழு தானியங்கள், கோதுமை, சப்பாத்தி, சோளம், கம்பு, படுப்பு அரிசி. கால் தட்டு புரதம், பருப்பு வகைகள், முளைகட்டிய பயறுகள், தயிர், பன்னீர், முட்டை, மீன் அல்லது கோழி, சிக்கன். மாவுச்சத்துள்ள தானியங்களை பொறுத்தவரை அதன் அளவுதான் மிகவும் முக்கியம். ஆரம்பத்தில் மாவுச்சத்து உணவை கால் தட்டளவே வையுங்கள், அதாவது 1 முதல் 2 வரை. சப்பாத்தி அல்லது ஒரு சின்ன கிண்ணம் சாதம் உங்கள் மருத்துவர் அல்லது உணவு நிபுணர் உங்களுக்கு ஏற்றபடி பரிந்துரைப்பார். பழச்சாறுகளுக்கு பதிலாக ஜூஸ், முழு பழங்களை சாப்பிடுங்கள். ஒரு வேளைக்கு ஒரு சிறிய துண்டு பழம் போதுமானது. உலர் பருப்புகள் மற்றும் விதைகளை அளவோடும் வீட்டு உபயோகத்திற்கான எண்ணெயை மிதமாகவும் பயன்படுத்துவதே நல்லது. ஆனால் அடிக்கடி பொரித்து சாப்பிடுவதை தவிர்ப்பது அவசியம். வெல்லம் மற்றும் தேன் இயற்கையானவை என்றாலும் சர்க்கரை அளவை அதிகரிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். இனிப்புகள், பேக்கரி பண்டங்கள், அடைக்கப்பட்ட பாக்கெட் தின்பண்டங்கள், சர்க்கரை பானங்கள் இவற்றை எப்போதாவது உட்கொள்ளுங்கள். நீண்ட காலத்திற்கு வீட்டு உணவு முறையே மிகவும் நம்பகமான தீர்வாகும்.